சொன்னால் ஈரான் படை கட்டமைப்பு வேறுபட்டது. அதாவது ஒரு 7-8 அடுக்காக இருக்கும். முதல் அடுக்கில் இருப்பவர்களை நீங்கள் அப்படியே கொன்று விட்டாலும் 2வது அடுக்கில் இருப்பவர்கள் மேலுக்கு வருவார்கள். அப்ப அதனால்தான் சில மணி நேரத்தில் அதனை தாங்கள் ஈடு செய்ததாகும். அதே போல புலனாய்வுத்துறையினர் மொசாட் 1300 பேர் ஊடுருவி தாக்குதலை நடத்தியிருந்தாலும், வான் பாதுகாப்பை இல்லாது செய்திருந்தாலும், அதனை 48 மணி நேரத்துக்கு தாங்கள் சீர் செய்து விட்டோம் என்று கூறுகிறார்கள். அது பாகிஸ்தான் உதவியோடையும் சீனா உதவியோடையும் செய்தார்கள். அதற்கு பிறகு அவர் ஒன்றை கூறுகிறார் என்னென்றால், தமது பல்கலைக்கழகங்கள், அதாவது இராணுவத்தின் ரிசர்ச் சென்டர்களில் தங்களை கல்வியாக என்னத்தை படிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்ரேல் அயன்டோம் எவ்வாறு வேலை செய்கிறது, அதனை தடுப்பது எப்படி, அமெரிக்காண்ட ஆயுதங்கள் எப்படி, அமெரிக்காண்ட ஆயுதங்களின் வலிமை எப்படி, அதுதான் தாங்கள் இவ்வளவு வருடங்களாக படித்துக் கொண்டிருந்தோம். இப்ப உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை கூட முழுமையாக கைப்பற்றி அதை ரிவர்ஸ் டெக்னாலஜியில் செய்திருந்தார்கள். அப்ப அவர்களுக்கு ஓரளவு தெரிகிறது அமெரிக்காண்ட இந்த B-2 பொம்மர்ஸ் வீசுகின்ற குண்டுகளின் தூர வீச்சு எவ்வளவு ஆழத்துக்கு அதனால் தாக்க முடியும் என்று அதெல்லாம் அவர்களுக்கு தெரியும்.